வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபாலோ ஐக்கானை வந்து எப்படி நம்மளுடைய பிளாகரில் வந்து ஆட் பண்ணுறது அப்படி தான் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது பட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ இது வந்து நான் ஐக்கானை வச்சு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன் கூட ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன ரீசனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய பிளாகர் வந்து ஒருத்தர் வந்து பார்க்க வராங்க அப்படின்னா விசிட் பண்ண வராங்க. ஸோ விசிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிளாகரில் ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அவங்களுடைய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் ஆகும் இல்லை யூடியூப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து டைரெக்டாக எங்கள் லிங்க் கொடுக்குறதுனால என்னன்னா அவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணி ஈஸியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து நான் இந்த பிளாகரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோடிங்கினுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி காப்பி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த கோடு மட்டும் ஃபுல்லாக காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இது மாதிரி வந்து ஒரு நோட் பேடில் இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இது மாதிரி ஒரு நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஒவ்வொரு ப்ரொஃபைல் லிங்க்கையும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் கொடுக்கணும், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க்கு, அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமு, டெலிகிராம் குரூப்பு, இந்த மாதிரி எந்த குரூப் நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லை ஷேர் ஷாட்டோ இது மாதிரி எந்த அக்கௌண்ட் இது கொடுக்குறீங்களோ அதனுடைய ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் சிம்பிளாக காட்டிடுறேன். எங்கெங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபேஸ்புக்ன்றதுல இந்த HTTPS அப்படின்னு சொல்லிட்டு இந்த 649 அப்படின்றது இதுதான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல் லிங்க். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் எடுத்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து இந்த 465 அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் வந்து மெர்ஜ் ஆயிரும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே செய்யணும். இப்போ அதுக்கடுத்து தான் கீழே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரீஃப்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அதனுடைய லிங்க். ஸோ இந்த ஹரீஃப்ன்றதுக்கு அடுத்து டெலிகிராம்னா டெலிகிராம் லிங்க் கொடுங்க. அதுக்கடுத்து இங்கே யூடியூப்னா உங்களுடைய யூடியூப் லிங்க் வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே எல்லாமே என்னுடையது இருக்கும். நீங்கள் முக்கியமாக கண்டிப்பாக இது வந்து உங்களுடைய லிங்காக கொடுத்து பண்ணுங்க. இல்லைனா வந்து உங்களுடைய பிளாகரில் என்னுடைய லிங்க் வந்துச்சுன்னா அவங்க வந்து என்னுடைய சேனலில் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கரெக்டாக ப்ரொஃபைல் லிங்க் வந்து சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த விஷயம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுறீங்க. இந்த ஐக்கான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஐக்கான் ஸ்டைலு இந்த பார்டரில் கலரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை இந்த ஐக்கான் சிம்பிளவே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து HTML கோடிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கோடிங்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. சும்மா டெமோக்கு தான் காட்டுறது, உங்களுக்கு திரும்ப தான் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா W3 யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி எப்பயும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இதில் போயிடுங்க. அதில் வந்து போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்காக அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் இது மாதிரி வந்துடும். இந்த இடத்துல அந்த கோடிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் எதனா சேஞ்சஸ் பண்ணணும், இப்போ இந்த ஐக்கானை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக் ஐக்கானை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே ஃபேஸ்புக்குன்னு போங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இந்த SVG அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் தேடி எடுக்கலாம். இதுதான் வந்து இந்த SVG கோடிங்கினுடைய கோடு. இந்த M65 இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து அதனுடைய கோடு. ஸோ இந்த கோடை வந்து நம்ம எங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சர்ச் பண்ணி காட்டுறேன். நான் டெமோ தான், நீங்கள் ஃபுல்லாக பண்ணல. நீங்கள் செக் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணி இங்கே போயிட்டு SVG கோட் ஃபார் ஃபேஸ்புக் அப்படின்னு அடிங்க. இப்போ இந்த மாதிரி ஐக்கான் ஒரு SVG கோட் கொடுக்குற நிறைய இது வரும். அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்போது இங்கே வருது இல்லையா, இந்த நீங்கள் தேடணும், கொஞ்சம் தேடி அந்த கோடை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வருது பாருங்கள், இந்த மாதிரி இந்த கோடிங்கை வந்து கரெக்டாக எடுத்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த பார்த்து டீன்னு இருக்குல்ல, ஸோ இதுலேருந்து இது வந்து காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பேஜில் போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இதிலிருந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண நான் செஸ்ட்டுக்கு பண்ணுறேன், கரெக்டாக வருமானு தெரியல. இங்கே டபுள் கொட்டேட் இருக்குது. இப்போ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஐக்கான் ஆட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இது இருக்கிறதே வந்து விட்டுருங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து நம்மளுடைய பேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கோடிங் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு என்னுடைய கோடிங்கை ஆட் பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து பிளாகருடைய அட்மின் கன்சோல் போயிட்டு இந்த லே அவுட்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு
கீழே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆட் கேஜெட்ஸ் அப்படி இருக்கும். அந்த கேஜெட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு HTML ஜாவா ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அந்த ஜாவா ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைட்டில் வந்து என்ன கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கோடிங் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அது என்ன கோடிங்ட்டு. ஸோ அதனால் வந்து அந்த நேம் கொடுத்துருங்க. இங்கே கொடுக்குற நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாகரில் வந்து ஹெட்டிங்காக ஷோ பண்ணும். அதனால் வந்து நான் சோசியல் மீடியா பட்டன் போட்டுறேன். கொடுத்துட்டு இந்த கோடிங்கை இங்கே கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கோடிங்கை நீங்கள் என்ன எடிட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த நோட் பேடில் எடிட் பண்ணி வச்ச கோடிங் வந்து காப்பி வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துறோம். சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே கீழே மறுபடியும் இங்கேயும் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரீப்ரெஸ் பண்ணுங்க. போயிட்டு உங்களுடைய பேஜ் இங்கே ஒன்ஸ் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஹஸ் பீன் சேவ்டு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜை போய் ரீப்ரெஸ் பண்ணுங்கள். ரீப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கோடு வந்துடும். ஸோ இப்போ இந்த கோடு வந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல்ஸோ இல்லை யூடியூபோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Bimoto. Bimoto is the one of the online shopping application and it's available on a Play Store and Apple Store. We can get all the product with the best price.